ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ரெகுலரா செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபியான கேரட் பொரியல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இந்த கேரட் பொரியலை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா, ரொம்பவே டேஸ்டியா, ரொம்ப சிம்பிளா செய்ய போறோம். கண்டிப்பா ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கேரட் பொரியல் செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து அந்த தேங்காய் வந்து துருவி நம்ம கடைசியா சேர்ப்போம்ல, அந்த தேங்காய் வச்சு ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காண்டி ஒரு மிக்சர் ஜார்ல வந்து துருவுன தேங்காய் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து ஒரு 1/2 கப் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே வந்து முழு மல்லி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சீரகம் வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு 8ல இருந்து ஒரு 10 பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். கடைசியா மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டு, இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கொரன்னு வந்து நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மல்லிலாம் நம்ம நல்லா வந்து அரைக்க முடியாது. கொஞ்சம் கொரன்னு தான் இருக்கும். அதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். அதனால இதை வந்து நல்லா கொரன்னு அரைச்சி ஒரு பவுலுக்கு வந்து அப்படியே வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இதை நம்ம கடைசியாக வந்து நம்ம கேரட் பொரியலை சேர்க்கும் போது கேரட் பொரியலே ரொம்ப டேஸ்ட்டாக வந்து மாறும். இப்போ வந்து நம்ம கேரட் பொரியல் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேரட் பொரியல் செய்யறதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் வந்து பயன்படுத்திக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையும் நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும்காண்டி நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கோம். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சுட்டக்கப்புறமா கடுகு வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உளுந்து வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பொரியிற அளவுக்கு, நல்ல வாசனை வர அளவுக்கு ஒரு 40 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காஞ்ச மிளகா வந்து 3 காஞ்ச மிளகாவை 2 துண்டா வெட்டி வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலை ஒரு 20 கருவேப்பிலை இலை வந்து சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். நம்ம வந்து அப்போ கருவேப்பிலை சேர்க்கும் போது கருவேப்பிலை வந்து கறியிடக்கூடாது. அதனால நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஜஸ்ட் ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் வதக்கி விடுங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதுல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்டவ் வந்து இந்த பொரியலுக்கு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்த்து இந்த பொரியல் வந்து செய்ய போறது இல்லை. தண்ணியே இல்லாமல் அந்த எண்ணெயிலையும் அதே நேரத்தில் ஆவியிலும் தான் நம்ம வந்து கேரட்டை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து நான் கேரட் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து துருவி வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 4 கேரட் வந்து சேர்த்துருப்பேன். கிட்டத்தட்ட 1/4 கிலோ வந்து இருக்கும். 1/4 கிலோ கேரட் வந்து நல்ல துருவி வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன துண்டா கூட வெட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சைஸாக வெட்டிக்கிட்டிங்கன்னா வேகிறதுக்கு வந்து ஈஸியான டைம் எடுக்கும். ரொம்ப சீக்கிரமாக வந்து வெந்துடும். அதனால் நம்ம வந்து கேரட் வந்து சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெயோட நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து அது நல்லா வதங்கும் போது நல்ல வாசனையும் மாறும். அதே நேரத்தில் கேரட்டும் நல்லா வந்து வேகும். நம்ம கேரட்டை வந்து ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு வதக்கி முடிச்சிட்டோம். வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து உப்பு, மஞ்சப்பொடி ரெண்டுமே சேர்த்துக்கிட்டோம். உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே சேர்த்தக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து வேக விட போகிறோம். எவ்வளோ நேரம் வேக விட போகிறோம்னா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக விட போகிறோம். 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வேக விடுறது அப்படிங்கும் போது நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துடக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணி நீங்கள் திறந்து எந்த அளவுக்கு கேரட் வந்து தண்ணி விட்டுருக்கு அதுக்கப்புறமா நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து போதுமான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கோம். அது வந்து அடி பிடிக்காது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பயம் இல்லாமல் நம்ம வந்து கேரட் பொரியல் அடி பிடிக்காமல் நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டாக சூப்பராக வந்து வரும். இதே நேரத்தில் நீங்கள் வந்து சில பேர் வந்து தண்ணி வந்து நல்லா சேர்த்து நல்லா தரன்னு கொதிக்க விட்டு கேரட்டை வந்து வேக வைப்பீங்க. அது வந்து இந்த தண்ணி சேர்க்காம வேகிற அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கொண்டு வராது. இந்த கேரட் பொரியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக மாறது காரணம் ஒன்று வந்து அந்த தேங்காவோட மசாலா, அதுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த எண்ணெயிலே நம்ம வேக விடுறது, அதே நேரத்தில் அந்த ஆவியிலே வேக விடுறதுனால தான் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து அந்த கேரட் பொரியல் வந்து மாறும். அதை முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் நான் மூடி போட்டு சொன்ன மாதிரியே வேக வச்சேன் கேரட் பொரியலை. இப்போ கேரட் வந்து நான் எடுத்து பார்க்கும் போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து வெந்துருச்சு. ஏன்னா கேரட்லாம் வந்து ஈஸியாக வேகக்கூடிய ஒரு காய்கறி. அதனால் நம்ம ஈஸியாக வந்து வேக வச்சிடலாம். கேரட் வந்து வெந்துருச்சான்னு பார்க்குற அதே நேரத்தில் வந்து நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்கணும் பார்த்துக்கிடணும். நான் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுல வந்து உப்பு காரம் வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து நம்ம முதல்லையே அரைச்சி வச்ச அந்த தேங்காய் மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் மசாலா வந்து ஒரு 2 கை கொத்துக்கு வந்து நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். எக்ஸஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. அது கெட்டே போகாது. நம்ம வந்து தேங்காய் மசாலா சேர்த்து இந்த கேரட் பொரியலோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம வந்து லைட்டாக வந்து கொதிக்க விடணும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டவ்வை லோ
ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு இது ரெண்டும் நல்லா ஜெல் ஆகிறதுக்கு, நல்ல வாசனையாக மாறுறதுக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமாக நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு அந்த கேரட் பொரியல் வந்து வந்திருக்கும். சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிடும் போது கேரட் பொரியல் வந்து கண்டிப்பாக எல்லாரும் நிறைய எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் வந்து இருக்கும். நம்ம எப்பவுமே பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, நம்ம அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, அதை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணணும்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த கேரட் பொரியலை வந்து வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்துக்கெல்லாம் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கெல்லாம் அவ்வளவு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்கள் எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.